அவள் குணமடைந்து கொண்டிருக்கும் போது விழித்திருக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் மாதவன் குடும்பத்தை எதிர்ப்பதற்கான வழியை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தாள். மாதவன் குடும்பத்திற்கு எதிராக கிடைக்கும் அனைத்து தகவல்களையும் அவள் சேமித்தாள். அரவிந்த் மாதவனை பற்றிய தகவல்களை மிகவும் சுலபமாக எடுத்துவிட்டாள். அவன் ஒரு சாதாரண வழியில் வளர்ந்தான், படித்தான், வெளிநாட்டில் பணியாற்றினான். அவனுடைய வாழ்க்கை அங்குள்ள மில்லியன் கணக்கான சாதாரண மக்களைப் போலவே இருந்தது. அவனது வாழ்க்கை வரலாறு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் இருந்தது. அப்படி இருந்தும் அவனுடைய உறவினரை கொல்லும் அளவிற்கு அவன் துணிவானா? ஆகையால் அவனுடைய இந்த நேர்மைக்குள்ளும் ஒரு கொடூர உள்ளம் இருக்கின்றதா என்ன? இது என்னவாக இருந்தாலும் அவந்திகா அந்த விஷயத்தை கூடிய விரைவில் கண்டுபிடிப்பாள். எப்படியோ 1 மாத காலம் ஓடிவிட்டது. அவந்திகாவின் உடல்நிலை முழுமையாக சரியாகவில்லை. ஆனாலும் அவளுடைய தைரியம், தன்னம்பிக்கை தன்னை இந்த நிலைமையில் கொண்டு தள்ளிய எதிரியை அழிக்க வேண்டும் என்ற அவளுடைய எண்ணம் அவளை இப்போது எழுந்து நடமாட வைத்தது. ஆனாலும் ரவி இன்னும் அப்படியே இருந்தான். ஆனால் அவனுடைய நிலைமையும் கொஞ்சம் பரவாயில்லை. ரொம்பவும் மோசம் என்றும் கூற முடியாது. அவன் சீக்கிரம் சரியாகி விடுவான் என்று அனைவரின் நம்பிக்கையும் இன்னும் அதிகமானது. அவள் ஹாஸ்பிட்டலில் கழித்த இந்த மாத காலத்தில் மாதவன் குடும்பத்தின் விவரங்களை பற்றியும், அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஆதிராநாதனை பற்றிய விவரங்களையும் அவள் அலசிக் கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் தாங்களாக மாறிய பிறகு முதல் முறையாக இப்போதுதான் சந்திக்கிறார்கள். இருந்தாலும் தற்போது இருக்கின்ற ஆதிராநாதன் இனி பழைய ஆதிராவாக அல்ல. நமக்கு எல்லாம் ஒரு புதிய அடையாளத்தையும் தைரியமான அஞ்சலியாக நம்மில் வலம் வரப்போகிறாள். மூளை செல்கள் மாற்றத்தின் பிறகு அவளுக்கு என்று யாரும் இல்லாத அனாதையாக அவள் இருந்தாள். ஆனால் அவளுக்கு தந்தை இருக்கிறார். ஆனால் அவர் எங்க இருக்கிறார் என்று அவளுக்கே தெரியாது. ஆதிரா அஞ்சலியாக மாறிய பிறகு ரவி அவளுக்கு கொடுத்த பெரிய தொகையில் 1 ரூபாயை கூட அவள் எடுக்கவில்லை. ஆதிராவை அவள் கண்டுபிடித்த போது அவள் ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸ் வேலை செய்து கொண்டிருந்தாள். அந்த ஹோட்டல் எப்போதும் பிஸியாகவே இருக்கும். அவளுக்கு அங்கு நல்ல வேலையும் கூட இருந்தது. ஆதிரா வேலையில் பிஸியாக இருந்தாள். அவந்திகா அவள் கொஞ்சம் ஃப்ரீயாகும் வரை வெயிட் பண்ணி கொண்டிருந்தாள். அரை மணி நேரம் காத்திருந்தாள். பிறகு ஆதிரா அவந்திகாவை நோக்கி வந்தாள். அவள் அவந்திகா உட்கார்ந்திருந்த மேஜையில் அவளுக்கு எதிரே இருந்த சேரில் வந்து உட்கார்ந்தாள். பதட்டத்துடன், அவந்திகா, என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்க? உனக்கு தேவையானது ஏதும் என்கிட்ட இருக்கா என்ன என்று கேட்டாள். அவர்கள் சந்தித்து வெகு நாட்கள் ஆன போதிலும் அவள் இன்னும் அவந்திகாவின் மீது பயத்துடனும் குற்ற உணர்ச்சியுடனும் இருந்தாள். அவந்திகா எப்போதும் போல முழு தைரியமாக அவளை பார்த்து நேரடியாக, ரவிதான் உனக்கு நிறைய பணம் கொடுத்தாதானே, அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் இங்க வேலை செய்யற என்றாள். ஆதிரா வேகமாக தலையை ஆட்டினாள். ரவி எனக்கு பணம் கொடுத்தாருதான், ஆனா நான் அதை யூஸ் பண்ணல என்றாள். ஏன் யூஸ் பண்ணாம இப்படி கஷ்டப்படுற என்று உடனே கேட்டாள். ஆதிராவுக்கு ஏதோ யோசனை. இவள் எதற்கு நம்மை காண இவ்வளவு தூரம் வந்தாள்? வந்ததில் இருந்தே கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். ஆதிரா தான் எதற்கும் உதவாதவளாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று முடிவு எடுத்திருந்தாள். அவள் உண்மையாக பதிலளித்தாள். ஏன்னா நான் என்னோட லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன். நான் எப்ப பாரு ரொம்ப அப்பாவியாவும் மத்தவங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி தோணுச்சு. இந்த சேஞ்சுக்கு காரணம் என்னோட முதல் லைஃப்னு கூட சொல்லலாம். நான் நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்தேன். நான் என்னோட சொந்த காலில் நிக்கணும்னு நினைச்சேன். என் வாழ்க்கை வித்தியாசமா மாறணும்னு நினைச்சேன். அதனால ரவி கொடுத்த பணத்துல நான் 1 பைசா கூட எடுக்கல. என் சொந்த பலத்தை வச்சு என்னோட வாழ்க்கைக்காக நானே போராடணும்னு நினைச்சேன் என்றாள். அவந்திகா எதுவும் பேசாமல் அவள் பேசுவதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆதிரா மகிழ்ச்சியுடன் தொடர்ந்து பேசினாள். இன்னும் கொஞ்சம் மாசம் நான் வேலைக்கு போனேன்னா நான் ஸ்கூல் போறதுக்கு தேவையான அளவு பணத்தை சேவ் பண்ணிடுவேன். இந்த புதிய உருவத்தோட நான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவேன் என்றாள். உன்னோட நியூ லைஃப்காக எனது வாழ்த்துக்கள் என்று அவந்திகா கூறினாள். ஆதிரா சிரித்துக் கொண்டே, நீ எதுக்குதான் என்னை தேடி வந்த என்றாள். நான் உன்னோட அப்பாவை கண்டுபிடிக்க நினைக்கிறேன் என்று அவந்திகா தன் வந்த நோக்கத்தை கூறினாள். அவள் கூறியதை கேட்டதும் ஆதிரா ஆச்சரியப்பட்டாள். என்ன, என்னோட அப்பாவா? நீ ஏன் அவரை கண்டுபிடிக்க நினைக்கிற? மெமரி செல்லுக்காகவா என்றாள். அவருக்கு மெடிக்கல் ஸ்கில் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இல்லையா, அதுக்காகத்தான் என்றாள். எனக்கு கண்டிப்பா தெரியல, ஆனா கண்டிப்பா அப்படி இருக்க சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவரு மெமரி செல்ல கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரே என்று ஆதிரா ஆர்வமாக கூறினாள். இப்போ உங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியுமா என்று அவந்திகா மீண்டும் கேட்டாள். ஆதிரா தலையை ஆட்டினாள். எனக்கு உண்மையாவே தெரியாது. அவர் எங்க போறாரு, எப்ப திரும்பி வருவேன், ஏதோ என்கிட்ட சொல்ல மாட்டாரு
என்றாள். ப்ராஜெக்ட் கேலக்ஸி பத்தி உனக்கு தெரியும் தானே என்றாள். ஆதிரா தலையசைத்தாள். எனக்கு தெரியும். அதை பத்தி உனக்கும் தெரியும் தானே என்றாள். அப்போ கவலை இல்லை. உனக்கு அதை பத்தி எந்த அளவுக்கு தெரியும் என்றாள். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அதை பத்தி வேற எதுவும் தெரியாது. இந்த ப்ராஜெக்ட் கேலக்ஸி விஷயமா தான் நான் போறேன்னு என்னோட அப்பா என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் அவர் அந்த 2 பொருளை என்கிட்ட கொடுத்து பத்திரமா பாத்துக்க சொன்னாரு. அதை யார்கிட்டயும் கொடுத்துடாதுன்னு சொன்னாரு என்று அவள் அப்பா கூறிய விஷயங்களை கூறினார். அவந்திகாவின் அம்மாவும் அவளை விட்டு செல்லும் போது சொன்னதை போலவே அது இருந்தது. ஆதிராவுக்கு உண்மையில் இதைவிட வேறு எதுவும் தெரியாது என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. உன்னோட அப்பாவை கண்டுபிடிக்க வேற ஏதாவது வழி இருக்கா என்று ஆர்வமாக கேட்டாள். நானும் ஏதோ வழி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் இல்லை. ஏதோ இருந்திருந்தா நான் எப்பவோ என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சிருப்பேன் என்றாள். சிறிது நேரம் இருவரும் அமைதியாக இருந்தனர். ஆதிரா தயங்கிக் கொண்டே, அவந்திகா, ரவி எப்படி இருக்காரு என்று கேட்டாள். ரவி இப்போ இருக்கக்கூடிய நிலையை எப்போதும் மறைக்க முடியாது. இருப்பினும் இப்போதைக்கு அவர் சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றிருப்பதாக மட்டுமே உலகத்திற்கு தெரியும். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. டேக் கேர். எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வரேன். குட் பை என்று கூறிவிட்டு கிளம்பினார். அவந்திகா ஆதிராவின் கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை. அங்கிருந்து கிளம்பிவிட்டார். இந்த ப்ராஜெக்ட் கேலக்ஸி பற்றி அறிந்தவர்கள் ஒரு சிலரே. ஆதிராநாதன், ஸ்டீஃபன் ஒகேனல், சௌடம்பிகா ரங்கன், மாதேஷ் சிங்கன், அவந்திகா மற்றும் ஐவி சிண்டிகேட். ஆதிராவிற்கு ஒன்றும் தெரியாது. ஸ்டீஃபன் ஒகேனல் காணாமல் போய்விட்டான். சௌடம்பிகா ரங்கனுக்கு மிக குறைவான விஷயங்கள் தான் தெரியும். மாதேஷ் சிங்கன் இறந்து விட்டான். அதனால் அவந்திகா நம்பக்கூடிய ஒரே நபர் ஐவி சிண்டிகேட்டின் முதலாளியை மட்டுமே. ஐவி சிண்டிகேட் முதலாளி பற்றிய தகவல்கள் அறிந்த ஒரே நபர் ஆதித்யா மட்டுமே. அவந்திகா தன்னுடைய எதிரிகளை அழிக்கும் விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் ப்ராஜெக்ட் கேலக்ஸியை கண்டுபிடிப்பதும் தேவை என்று உணர்ந்தாள். ஏனெனில் அது ஆதிராவின் அப்பா இருக்கும் இடத்தை அறிய உதவும். அவரால் ரவியை காப்பாற்ற முடியும் என்று அவள் நம்பினாள். அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம்தான் என்று அறிந்திருந்தாள். ஆனால் அவள் ஒரு சிறு வாய்ப்பையும் இழக்க விரும்பவில்லை. விரைவில் அவந்திகா ஜெயிலில் ஆதித்யாவை சந்திக்க வந்தாள். இந்த நாட்கள் ஆதித்யா செங்கப்பாவிற்கு மிகவும் கொடுமையான நாட்களாக சென்றது. அவனுடைய முதல் குற்றமே ஏற்கனவே பெரியது. ஆனால் இப்போது ரவி, அவந்திகா, கார் வெடிப்பு கேசும் இவன் மீது. அவனுடைய தினசரி நாட்கள் விசாரணை விசாரணை இது மட்டுமே அடங்கியிருந்தது. காவலர்கள் அவனுடைய செல்லுக்குள் வரும்போதெல்லாம் அவன் சத்தமாக கத்துவான். விசாரணையால் அவன் மிக மனவேதனையில் இருக்கிறான். அவன் அந்த விசாரணை அறைக்குள் நுழையும் போதெல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு அருவருப்பான அறைக்குள் நுழைவதைப் போல உணர்ந்தான். இன்று யாரோ தன்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று அறிந்ததும் மீண்டும் தன்னை விசாரிக்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து கவலையோடு அந்த அறையை நோக்கி வந்தான். ஆனால் அறையின் உள்ளே அவந்திகாவை பார்த்ததும் தான் அவன் நிம்மதியில் பெரும் மூச்சு விட்டான். நான் மனசுக்குள்ள அடியோட வெறுத்துட்டேன். என் மேல யாருக்கும் கருணையே இல்லைன்னு நினைச்சிட்டேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்ல மனுஷங்க இருக்காங்கன்னு தோணுது என்றான். ஆதித்யா பேசியதை கேட்டதும் அவனுள் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய மாற்றத்தை அவந்திகா உணர்ந்தாள். முன்னதாக அவன்தான் எல்லாரையும் விட உயர்ந்தவன் என்ற கர்வத்தில் இருந்து வந்தான். அதிக திமிர் பிடித்தவனாகவும் எந்தவித உணர்ச்சியும் அற்றவனாக இருந்தான். ஆனால் இப்போது அவனுள் நிறைய மாற்றங்கள். அவன் ஆணவத்தை இழந்து விட்டான். இப்போது ஒரு ஞானியைப் போல பேசினான். அவர்கள் இன்னும் எதிரிகளாக இருந்ததால் அவனை புகழ்ந்து கொண்டு நேரத்தை வீணாக்க அவள் விரும்பவில்லை. அவள் அவனிடம் நேரடியாக, நான் ஏன் உன்னை பார்க்க வந்திருக்கேனா, நான் உன்கிட்ட உன்னை கேட்கணும் என்றாள். அவன் மீண்டும் இவள் போலீஸ் போலவே கார் குண்டு வெடிப்புக்கு தான் காரணமாக இருக்கும் என்று சந்தேகித்து வந்திருக்கிறாள் என்று நினைத்து, ஐயோ முதல்ல நிறுத்த அவந்திகா என்று அவளிடம் கத்தினான். நீங்க போன கார்ல பாம்பு வச்சது நான் கிடையாது. நான் லட்ச தடவை போலீஸ் கிட்ட இத சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்படி ஆனதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. இத பத்தி பேசத்தான் நீ இங்க வந்திருக்கேன்னா பிளீஸ் கையெடுத்து கும்பிடுறேன், இங்கிருந்து போயிடு, என்னால சுத்தமா முடியல என்று கத்தினான். அது நீ பண்ணலன்னு எனக்கு தெரியும் என்று அவந்திகா நேரடியாக கூறினாள். அவள் கூறியதை கேட்டதும் ஆதித்யா ஆச்சரியம் அடைந்தான். அவன் அவளை அவ்வளவு எளிதில் நம்புவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் சிரித்துக்கொண்டே, அப்பாடா, நீயாவது என்ன நம்புறியே, எனக்கு அதுவே போதும். நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற என்று சந்தேகத்துடன் கேட்டான். நான் கொலையாளிய என்னோட 2 கண்ணால பார்த்ததால தான் சொல்றேன் என்றாள். இவளின் வார்த்தைகள் திகைப்புக்கு உள்ளாகியது. நீ என்ன சொல்ற? நீ பாத்தியா?
அது யாரு என்று ஆர்வமாக கேட்டான். அரவிந்த் மாதவன் என்று உடனே கூறினாள். ஆதித்யாவின் கண்கள் கோபமானது. அது வித்யுக்தாவோட அண்ணன் தானே என்று ஆச்சரியமாக சிரித்துக் கொண்டே, மாதவன் குடும்பத்துக்கு கண்டிப்பா இதயமே கிடையாது, கடவுள் கண்டிப்பா இதயம் இல்லாம தான் படைச்சிருக்கான் என்று கூறினான். அது சரி, அது அவன் தான் செஞ்சான்னு உனக்கு எப்படி தெரியும் என்று ஆதித்யா கேட்க, அவந்திகா உறுதியாக, என்னோட உள் உணர்வு என்கிட்ட சொல்லுது, கண்டிப்பா அவன் தான் செஞ்சது, ஆனா என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல என்றாள். நீ என்ன திரும்பவும் இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அவந்திகா. நீ எப்படி எல்லா விஷயத்திலயும் இவ்ளோ அட்வான்ஸா யோசிக்கிற? கண்டிப்பா உன்ன மாதிரிலாம் யாராலையும் சான்ஸே இல்ல என்று ஆதித்யா கூறினான். ஆதித்யாவிற்கு இப்போது இழப்பதற்கு என்று ஒன்றும் இல்லை. அவனுக்காக மரண தண்டனை காத்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து எப்படியும் அவந்திகா தன்னை காப்பாற்றுவாள் என்று நம்பிக்கையுடன் இருந்தான். அவந்திகா அவனுடைய வீண் பேச்சுக்கு எல்லாம் நேரம் கொடுக்கவில்லை. அவள் நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். ஐவி சிண்டிகேட்டோட தலைவர் யாருன்னு உனக்கு தெரியுமா என்றாள். நோ ஐடியா, எனக்கு கண்டிப்பா தெரியாது. எனக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் ஏன் இங்க இருக்க போறேன், எப்பயோ வெளியில வந்திருப்பேன் என்றான். பாக்க எப்படி இருப்பாரு, அதாவது தெரியுமா? தெரியாது, அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா எங்களுக்குள்ள டீலிங் எல்லாத்துக்குமே இடையில ஒருத்தன் இருக்கான். அவன் மூலமா தான் எல்லாமே நடந்துச்சு. சொல்ல போனா அவர் கூட பேசினது கூட கிடையாது என்றான். அவன் கூறியதை கேட்டதும் அவந்திகாவின் கண்களில் ஏமாற்றம் படர்ந்தது. அவளுக்கென இருந்த இன்னொரு துப்பும் போய்விட்டது. இந்த ப்ராஜெக்ட் கேலக்சியை பத்தி தெரிந்து கொள்ள இருந்த கடைசி ஆயுதமும் அவன்தான். அவனை பற்றியும் எதுவும் தெரியவில்லை. வேறு என்ன வழி இருக்கின்றது என்று அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள். இத பத்தி கேட்கதான் நீ வந்தியா என்று ஆதித்யா திடீரென்று கேட்டான். அதற்கு அவள், ஆமா, அத பத்தி தெரிஞ்சுக்கதான் உன்னை பார்க்க வந்தேன் என்றாள். ஆனா ஏன் என்று கேட்டான். அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல என்றாள். ஆதித்யா சிரித்துக் கொண்டே, ரவி எப்படி இருக்கான், அவன் செத்து போயிட்டான்ல என்று நக்கலாக கேட்டான். நீனும் உயிரோட இருக்கிறப்போ அவர் எப்படி சாவாரு என்று கோபமாக கூறினாள். ஆதித்யாவால் அவளுடைய கோபத்தை உணர முடிந்தது. ரவியின் மரணத்தை பற்றி கேலி செய்வது அவளை மிகவும் கோபப்படுத்துகிறது என்று புரிந்து கொண்டான். சில காரணங்களால் ஆதித்யா ரவியின் மேல் பொறாமைப்பட்டான். அனைத்து வழிகளும் தடைப்பட்டாலும் அவள் மனம் தளரவில்லை. இன்னும் முழு தைரியத்துடன் இருந்தாள். ஐவி சிண்டிகேட் தலைவரை தேட அவள் தனிப்பட்ட முறையில் பிலிப்பை அழைத்தாள். அவர் அவந்திகாவிடம் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவரை அழைக்கும்படி கூறியிருந்ததை நினைவு கூர்ந்தாள். பிலிப் உறுதியளித்தார். நான் கண்டிப்பா அவரை தேட சொல்றேன். நீ சொல்லலனாலும் நான் அவனை இங்கிருந்து தப்பிக்க விட மாட்டேன். ஆனா நீயே அவனை கண்டுபிடிக்க நினைக்கிற என்றாள். அவங்க கிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும் என்றாள். சரி, ஓகே அவந்திகா, நீ எப்படி இருக்க என்று பிலிப் திடீரென்று கவலையுடன் கேட்டார். கார் வெடிப்பிற்கு பிறகு உலகம் அவளுக்கு ஆறுதல் அளிப்பது போல் தோன்றியது. இருப்பினும் அவந்திகாவிற்கு அந்த ஆறுதல் எல்லாம் தேவையில்லை. அவர்கள் நினைத்தபடி அவள் ஒன்றும் உடையவில்லை. கூடுதலாக அவள் அவ்வளவு சீக்கிரத்தில் சோர்ந்து விட மாட்டாள். சொல்ல போனால் அவளுக்கு இன்னும் தைரியம் அதிகமானது. நான் நல்லா இருக்கேன் என்றாள். ரொம்ப நல்லது. நான் உனக்கு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு பரிசு அனுப்ப போறேன். அது சீக்கிரமாவே உன்னை வந்து சேரும் என்றான். என்ன வகையான பரிசு? பிலிப் சொல்லவில்லை. அவந்திகாவும் கேட்கவில்லை. உண்மையில் அவள் பிலிப் கூறிய விஷயத்தை சீக்கிரமே மறந்துவிட்டாள். ரவிக்கு ஏற்பட்ட விபத்திற்கு பிறகு ராமச்சந்திரன் நிறுவனத்தை கவனித்து வந்தாலும் சந்திரன் குரூப்ஸின் பங்குகள் இன்னும் பாதிக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக ரொம்பவும் மோசமான நிலையில் இல்லை. இன்னும் நிர்வகிக்கக்கூடிய வரம்பில்தான் அவை இருந்தது. எனினும் சமீபத்தில் பெங்களூரில் இருக்கின்ற ஒரு பெரிய நிறுவனம் சந்திரன் குரூப்ஸின் பங்குகளை அதிக அளவில் வாங்க தொடங்கியது. ரவி இல்லாமல் சந்திரன் குரூப்ஸ் திவாலாகிவிடும் என்று நிறைய பங்குதாரர்கள் பயந்தனர். எனவே அவர்கள் தங்கள் பங்குகளை விற்க ஆர்வமாக இருந்தனர். ஒரு சில நாட்களில் இந்த செய்தியானது ஊடகங்களில் புயலாக பரவியது. சந்திரன் குடும்பம் திவால் நிலையை எதிர்கொள்கிறது என்று சென்னை முழுவதும் காட்டுத்தீ போல செய்திகள் பரவ தொடங்கியது. இது போன்ற வதந்திகளினால் சந்திரன் குரூப்ஸ் நிலைமை இன்னும் மோசமடைந்தது. பணியாளர்கள் வேலை செய்வதற்கான ஊக்கத்தை இழந்தனர். சிலர் வேலையை விட்டு செல்ல தொடங்கினர். ஏனென்றால் முழு நிறுவனமும் திவால் அடைந்து விட்டால் அவர்கள் என்ன செய்வது என்று அஞ்சி அவர்கள் அப்படி ஏதும் நடக்கும் முன்பே வேறு வேலை செய்வதற்காக வெளியேற முடிவு செய்தனர். இந்த செய்தி நிறுவனம் முழுவதும் பதட்டத்தை ஏற்படுத்தியது. ரவியின் விபத்து ஏற்கனவே அவருடைய தந்தைக்கு பெரிய அடியை ஏற்படுத்தியது. அதுவும் இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே வயதும் ஆகிவிட்டது. அதனால் திடீரென்று வணிக உலகில் இருந்து தான் தூக்கி எறியப்பட்டதாக அவர் உணர்ந்தார்.
எல்லா தரப்பிலிருந்தும் அழுத்தத்தை எதிர்கொண்டு அவருக்குள் விரக்தி அதிகரித்தது. சந்திரன் குடும்பத்தின் நிலையும் இதுவே. நீங்க முடியாத இருள் இவர்களின் வாழ்வில் வந்து சூழ்ந்தது. அவர்களின் புன்னகையை முழுவதுமாக அகற்றியது. நிறுவனத்தில் உள்ள சிக்கல்கள் அவர்களின் மன அழுத்தத்தை அதிகரித்தன. நிறுவனம் தற்போது உயர்ந்த இடத்தில் இருப்பதற்கான காரணம் ரவியின் கடினமான உழைப்பு ஆகும். நிறுவனம் தோல்வியுற்றால் அவர்களால் அவனை எதிர்கொள்ள முடியாது. இருந்தாலும் அவர்கள் தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நிலைமைகள் தொடர்ந்து மோசமடைந்து கொண்டே இருந்தன. வணிக சாம்ராஜ்யத்தின் அந்த அழிவை பார்த்து ராமச்சந்திரன் தாங்க முடியாத வேதனையை உணர்ந்தார். இது உண்மையில நம்மளோட சந்திரன் குடும்பத்தோட முடிவா என்று அவருக்கு தோன்றியது. என்னங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும். நமக்கு இதுல இருந்து மீள வழி இல்லாமலா போயிடும் என்று சுலோச்சனா அவரை ஆறுதல் படுத்தினாள். அவளுடைய மகன் மரண வாயிலில் இருக்கின்றான் மற்றும் அவளுடைய கணவரோ மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளார். சுலோச்சனா அவர்கள் படும் துன்ப நிலையை பார்த்து இதயம் இரண்டாக பிளப்பது போல உணர்ந்தாள். ஆனால் அவளை போன்ற ஒரு பெண்ணால் எதுவும் செய்ய முடியவில்லை. சந்திரன் குடும்பம் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கவலையில் இருந்த ராஜச்சந்திரன் திடீரென்று, நாம ஏன் அவந்திகா கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது என்று கேட்டார். சுலோச்சனாவும் ராமச்சந்திரனும் பெரிதும் ஆச்சரியம் அடைந்தார்கள். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க என்று ராமச்சந்திரன் குழப்பமடைந்தார். ராஜச்சந்திரன் உறுதியுடன், நான் நிறுவனத்தை அவந்திகா கிட்ட ஒப்படைக்கலாம்னு சொல்றேன். இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்னு வரப்போ நம்மள காட்டிலும் அவளுக்கு அனுபவம் அதிகம். ரொம்ப தைரியமான பொண்ணு. இப்போ சரிவுல இருக்கிற நிறுவனத்தை அவளால கண்டிப்பா மேல கொண்டு வர முடியும் என்றார். தன்னுடைய தந்தை கூறியதற்கு, அப்பா, அவ ஒரு திறமையான கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஆனா ஒரு நிறுவனத்தை கையாளக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அனுபவம் பத்தாது. நான் அவளை நம்பலன்னு சொல்லல, ஆனா அனுபவம் இல்லைன்னு தான் நான் பயப்படுறேன் என்றார். பயப்படாத, அதான் நீ இருக்கல்ல, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு என்று ராஜச்சந்திரன் கூறினார். இப்பவே அவளுக்கு கால் பண்ணு, அவகிட்ட ஹெல்ப் கேளு. அவ ஹெல்ப் பண்ண தயாரா இருந்தா அவள் விரும்புற எந்த விதத்திலும் நம்ம நஷ்ட ஈடு செய்ய தயாரா இருக்கணும் என்றார். ராமச்சந்திரனும் சுலோச்சனாவும் ஒருவரையொருவர் பார்த்தனர். ஒரு வழியாக அவளிடம் உதவி கேட்க முடிவு செய்தனர். அவர்களும் அவந்திகாவின் திறனை பற்றி அறிந்திருந்தார்கள். ஒருவேளை அவள் உண்மையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடும் என்று நம்பினர். சரியாப்பா, நான் இப்பயே அவளுக்கு போன் பண்றேன் என்று அவளுக்கு கால் செய்து விவரத்தை கூறினர். அவருக்கே ஆச்சரியம். அவர் கூறிய அடுத்த நிமிடமே அவள் உதவி செய்வதற்கு சரி என்று கூறிவிட்டாள். அவந்திகா, இப்ப நிறுவனம் எந்த நிலைமையில இருக்குன்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீ முழு கவனத்தோட இந்த விஷயத்துல ஈடுபடணும். இப்போ இருக்கிற உடல் நிலையில இது போல உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா என்று ராமச்சந்திரன் கவலையுடன் கேட்டார். நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படியும் நிலைமைய சரி செஞ்சிடலாம். ஏதாவது ஒரு வழி இருக்கும், அந்த வழிய நான் கண்டுபிடிக்கிறேன் என்றாள். சரி, நீ எப்ப வேணும்னாலும் நிறுவனத்திற்கு வரலாம். எல்லா விஷயத்திலயும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்றார். தேங்க்யூ, ஆனா இப்போ எனக்கு எல்லா தகவல்களும் தேவை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுங்க என்றாள். சரி, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்பவே ஒரு சில ஒர்க்கர்ஸ் உனக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர சொல்றேன் என்றார். அவர் போனை கட் செய்த பிறகு ராமச்சந்திரன் உடனடியாக தனது செயலாளரை அறைக்கு அழைத்தார். அவர் மிகவும் விசுவாசமான, திறமையான மற்றும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்களையும் கூட அவந்திகாவிற்கு உதவிக்கு அனுப்பினார். மிக விரைவில் அவர்கள் அவந்திகாவின் வீட்டிற்கு சென்றார்கள். அவர்களில் ஒருவர் நந்தீஸ் ராஜமாணிக்கம். அவர் சந்திரன் குரூப்ஸ் பணியாளர் அல்ல, பிசினஸ் பார்ட்னர் ஆவார். நந்தீஸ் ராஜமாணிக்கம் இது போன்ற ஒரு கடினமான நேரத்தில் அவன் தனது உதவியை சந்திரன் குடும்பத்திற்கு வழங்க விரும்பினான். அவன் ரவியின் நண்பன். எனவே ரவியின் விபத்து பற்றி கேள்விப்பட்டதும் அவனும் சோகமாக இருந்தான். அவன் இப்போது செய்யக்கூடிய ஒரே விஷயம் அவனுடைய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க அவர்களின் குடும்பத்திற்கு உதவுவதுதான். கண்டிப்பாக நந்தீஸ்க்கும் அவந்திகாவை தெரியும். முந்தைய ஆண்டு ஹேக்கர் போட்டியின் போதுதான் அவன் முதலாக அவந்திகாவை பார்த்திருக்கிறான். இவளுடைய ரசிகராக அவன் மாறிவிட்டான். அவந்திகாவும் அவனை பார்த்ததும் அறிந்து கொண்டாள். வாங்க, சோஃபால உட்காருங்க. நிறுவனத்தோட நிலைமையை சீர்படுத்த நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இனிமே நான் ரவி சார்பாக நிறுவனத்தோட பொறுப்பை நான் ஏத்துக்க போறேன். நாம சேர்ந்து நல்லா வேலை செய்ய முடியும்னு நம்புறேன் என்றாள். அவர்கள் இங்கு வருவதற்கு முன்பே அவந்திகாவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார்கள். ஹேக்கர் போட்டியில் தனது எதிர் போட்டியாளரை அவள் எப்படி திணறவிட்டாள் என்பதையும் அவளுக்கு சொந்தமாக நிறுவனம் இருப்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள்.
அவளுடைய நிறுவனம் XBC மேனேஜர் என்ற ஒரு சாஃப்ட்வேரில் அதிக அளவிலான வருவாயை குவித்தது. மேலும் அவளுடைய சாஃப்ட்வேரை சந்தையில் யாராலும் அடித்துக் கொள்ள முடியாது. ஏனெனில் இவளுடையதை காட்டிலும் சிறந்தது எதுவும் இல்லை. ரவியின் முன்னாள் மனைவி மற்றும் கௌதம் சந்திரனின் அம்மா அவளுடைய மற்ற அடையாளத்தை பற்றியும் அவர்கள் அறிந்திருந்தனர். மீண்டும் ரவியை திருமணம் செய்து கொள்வதற்கான திட்டங்கள் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே சந்திரன் குடும்பத்தினர் நிறுவனத்தை அவளிடம் ஒப்படைக்க முடிவு செய்த போது அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் நந்தீஸை தவிர மற்றவர்களுக்கு அவளுடைய திறன் குறித்து சந்தேகம் இருந்தது. மிஸ் அவந்திகா, உண்மையில உங்களால ஒரு நிறுவனத்தை வழிநடத்த முடியுமா என்று வந்திருந்தவர்களின் ஒருவரான அன்பு செல்வன் கேட்டார். மீதமுள்ளவர்கள் வேறொரு வார்த்தையும் பேசவில்லை. அவளுடைய பதிலை கேட்க காத்திருந்தார்கள். அவந்திகா அமைதியாக தலையாட்டினாள். என்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்லைன்னா நான் இந்த கோரிக்கையை ஏத்திருக்கவே மாட்டேனே என்றாள். ஆனா உங்களுக்கு சுத்தமா நிர்வாக அனுபவமே இல்லையே. உங்களோட சொந்த நிறுவனத்தை கூட அமர் பிரஜித் தான் பாத்துக்கிறாரு என்று அன்பு செல்வன் கேட்டான். திவாலாக போகிற ஒரு நிறுவனத்தை காப்பாத்த நிர்வாக திறமை இருக்கணுமா என்ன? நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ண சந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உங்களை போல இருக்கிற அனுபவமிக்க பணியாளர்களும் போதாதா? என்னோட வேலை பிசினஸ் டாக்டிக்ஸ் சொல்றது மட்டும்தான். எனக்கு புரியுது உங்க எல்லாருக்கும் என்னோட திறன் மேல சந்தேகம் இருக்குன்னு. ஆனா கவலைப்பட வேண்டாம். நான் வாயால சொல்றதை விட செயல்ல தான் காட்டுவேன். நீங்களே நம்புவீங்க. அதுவும் இல்லாம என்ன நம்புறது தவிர வேற வழி உங்களுக்கு இல்ல என்று அவந்திகா கர்வமாக கூறினாள். இருப்பினும் அவள் சொன்னது அனைத்தும் உண்மைதான். அவர்களுக்கு இடையே அடிப்படையான நம்பிக்கை கூட இல்லாதிருந்ததால் அவர்கள் எவ்வாறு இந்த இடையூறுகளை சமாளிக்க முடியும்? நந்தீஸ் அவள் கூறியதை ஏற்றுக்கொண்டு தலையசைத்தான். அவங்க சொல்றதும் உண்மைதான். நம்ம இப்ப அவந்திகாவை மட்டும்தான் நம்ப முடியும். அதுவும் இல்லாம சந்திரன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் அவங்களை நம்புறதுனால அவங்க உண்மையிலேயே திறமையானவங்கன்னு உங்களுக்கு தோணலையா? நாம அவங்க கூட சேர்ந்து கோஆபரேஷன் பண்ணணும். ஏன்னா ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து மீள முடியும் என்றான். நந்தி சொன்ன பிறகு வேறு யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய முடிவெடுத்தனர். அவன் அவளுக்கு உதவுகிறான் என்று அவந்திகா புரிந்து கொண்டாள். அவர்களுக்கு காஃபி கொடுக்க நடந்து வந்த அருண் கூட நந்தீஸ் பேசியதை கேட்டான். யாரும் பார்க்காத போது நந்தீஸை பார்த்து தம்ஸ் அப் செய்தான். சீனியர், வெல் டன். நந்தீஸ் பதிலுக்கு அவனை பார்த்து சிரித்தான். காஃபியை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து விலகி சென்றான். அவன் இனி அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. முக்கியமான பிரச்சனை ABC நிறுவனம் தான். அவங்க நம்மளோட பங்குகளை நிறைய வாங்கினதுனாலதான் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு என்று எல்லோரும் கூறிய பின் அவந்திகா கூறினாள். நந்தீஸ் தலையசைத்தான். ஆமா, அதுதான் பிரச்சனையே. இந்த ABC நிறுவனம் பெங்களூர்லயே ஒரு பெரிய நிறுவனம். இது ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட IPO-வையும் கொண்டு இருக்கு. அதனால அவங்க நினைக்கிறத செய்ய அவங்க கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கு. ஆனா அவங்களுக்கும் ஆன்லைன் பிசினஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்மளோட பங்குகளை வாங்குறது அவங்க ஆன்லைன் பிசினஸ்குள்ள நுழையறதுக்கா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்டர்நெட் மிகவும் லாபகரமான ஒரு புதிய தொழிலாக இருந்தது. பல நிறுவனங்கள் பயன்பெற முயற்சித்தன. ABC நிறுவனம் இவர்களின் துரதிர்ஷ்டத்தை அவர்களுடைய அதிர்ஷ்டமாக மாற்றிக்கொள்வது நியாயமற்றதாக இருந்தது. உண்மைய சொல்லணும்னா நாங்க எங்களோட பங்குதாரர்கிட்ட பங்குகளை திரும்பவும் வாங்க ட்ரை பண்றோம். ஆனா ABC நிறுவனம் வேணும்னே நம்ம கிட்ட போட்டி போடுதுன்னு நினைக்கிறேன். நாங்க யார பார்த்து பேசுறோமோ அந்த பங்குதாரரை அவங்க பார்த்து அவங்க கிட்ட இருக்கிற பங்குகளை வாங்கி விலைய டபுளா கொடுக்கறாங்க என்று அன்பு செல்வன் தீவிரமாக கூறினான். அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. அவங்களோட மெயின் பிசினஸ் என்ன என்று அவந்திகா கேட்டாள். அதற்கு ஒருவர் அவங்களோட மெயின் பிசினஸ் ஜுவல்லரி என்று கூறினான். நந்தீஸ் மேலும் கூறுகையில் அவங்க ஜுவல்லரி பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. உண்மையிலேயே இந்தியா முழுசும் கூட அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க என்றான். ஆனா ஜுவல்லரி, கம்ப்யூட்டர் ரெண்டும் முழுசா வெவ்வேறு பிசினஸ். ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லையே, எங்கேயோ இடிக்குது என்று அவந்திகா கூறினாள். நந்தீஸ் கூறினான். அவந்திகா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அவங்க வேணும்னே சந்திரன் குரூப்ஸை டார்கெட் பண்றாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இது ரொம்பவே வெளிப்படையா தெரியுது என்றான். அதுவும் இல்லாமல் ABC நிறுவனம் இருப்பதோ பெங்களூரில். அங்குதான் மாதவன் குடும்பமும் இருக்கின்றது. அவந்திகாவால் அந்த சூழ்நிலையில் அதற்கு மேல் எதுவும் யோசிக்க முடியவில்லை. நான் என்னன்னு பாக்குறேன், நீங்க எல்லாரும் இப்ப போலாம். எனக்கு ஏதோ ஐடியா வந்தா உங்களை கூப்பிடுறேன் என்றாள். அனைவரும் அதிர்ந்து போனார்கள். நந்தீஸும் மற்றவர்களும் அதிர்ச்சியில் அப்படியே உட்கார்ந்திருந்தனர். அவ்வளவுதானா? மீட்டிங் 1 மணி நேரம் கூட நடக்கல? அவந்திகா அவர்களுக்கு எந்த ஐடியா, பிளான் ஏதும் சொல்லவில்லை. அனைவரையும் கிளம்ப சொல்லிவிட்டார். அவர்கள் கிளம்ப தயாராக இல்லை, நின்று கொண்டிருந்தார்கள். அதை கவனித்த அவந்திகா, வேற ஏதோ சொல்லுமா என்றாள். வேற ஒன்னும் இல்ல. அவந்திகா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா மறக்காம எங்களை கூப்பிடுங்க
என்று அவசரமாக நந்தீஷ் கூறினான். சரி அருண், இவங்க வெளியில போக ஹெல்ப் பண்ணு என்று அவந்திகா மீட்டிங்கை அப்படியே முடித்தாள். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறிய தருணத்தில் அன்பு செல்வன் கோபமடைந்தார். நந்தீஷ், இந்த அவந்திகா மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் தீரல. இந்த மீட்டிங் ஃபுல்லா அவங்க 1 இல்ல 2 கேள்விதான் கேட்டாங்க. எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மீட்டிங் மாதிரி தெரியல. நம்ம உண்மையிலேயே அவங்களை நம்பலாமா என்றார். நந்தீஷ் தனியாக தலையாட்டினார். கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் என்றான். இருப்பினும் உள் மனதிற்குள் 2 எண்ணங்களை கொண்டிருந்தார். அவந்திகா, பிளீஸ் எங்களை ஏமாத்திடாதீங்க, அல்லது இனி உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணல. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அருண் இன்னும் கதவின் அருகில் நின்று கொண்டிருந்தான். அதனால் அவன் அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டான். அவன் கதவை மூடிவிட்டு அவந்திகாவை நோக்கி வேகமாக வந்தான். அக்கா, வந்ததுலயே நெட்டே ஒருத்தர் வந்தார்ல, அங்க போயிட்டு உங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காருக்கா என்று கூறினான். அவந்திகா சிரித்துக் கொண்டே, அவர் என்ன சொன்னாரு என்றாள். உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம நீங்க நிறுவனத்தை இந்த நிலைமையில இருந்து வெளியில கொண்டு வருவீங்களான்னு அவர் சந்தேகப்படுறாரு என்றான். அவன் கூறியதை கேட்டதும் அவந்திகா அவ்வளவுதானா என்றாள். சீனியர் தவிர அவங்க யாரும் உங்களை நம்பல என்றாள். அவந்திகா புரிந்து கொண்டாள். அத பத்திலாம் எதுவும் யோசிக்காத, அவங்களுக்கு எல்லாம் என் மேல நம்பிக்கை வரும். என் கூட ஸ்டடி ரூமுக்கு வா என்று கூறிவிட்டு சென்றாள். எதுக்குக்கா என்று அருண் கேட்டான். ஏபிசி நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க என்றாள். மற்றவர்கள் ஏபிசி நிறுவனத்தை பற்றிய எந்த தகவலையும் பெற முடியாமல் போகலாம். ஆனால் அவந்திகாவால் அது முடியும். ஆன்லைனில் தகவல் இருக்கும் வரை எல்லாமே அவள் வசம் வந்துவிடும். கொஞ்ச நேரம் தேடலுக்கு பிறகு பிரச்சனை எங்குள்ளது என்பதை அவள் உணர்ந்தாள். ஏபிசி ரெஜிஸ்டரில் அதன் மிகப்பெரிய பங்குதாரர் லீலா மாதவன் ஆவாள். இது அவதான். அவந்திகா அந்த பெயரை முறைத்து பார்த்து கோபமாக சொன்னாள். அருணும் மாதவன் குடும்பத்தை பற்றிய தேடலில் அவந்திகா அவருக்கு உதவி செய்து வந்தான். அதனால் அவன் அவர்களின் குடும்ப உறவுகளை பற்றி நன்கு அறிந்திருந்தான். இவன் மாதவன் குடும்பத்தோட 5வது பொண்ணு, அரவிந்தோட சொந்த தங்கச்சியா என அருண் கேட்டான். அவந்திகா தலையை ஆட்டினாள். அப்படிதான் இருக்கணும் என்றாள். அருண் கோபமாக முணுமுணுத்தான். அவங்க சந்திரன் குரூப்ஸை டார்கெட் பண்றதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல என்றான். இது மாதவன் குடும்பத்தோட வேலைன்னு நல்லா தெரியுது. அவங்க எல்லாம் சந்திரன் குடும்பத்தோட சொத்து மேல கண்ணு வச்சிருக்காங்க, அதான் இப்படி என்று அவந்திகா கோபமாக கூறினாள். இதைத்தான் ஆதித்யாவும் அவந்திகாவிடம் கூறினான். அவன் கூறியபடி பார்த்தால் மாதவன் குடும்பத்தின் மொத்த நோக்கமும் சந்திரன் குடும்பத்திடம் இருக்கின்ற அதிக அளவிலான சொத்துக்களை பற்றிதான். அவங்க சந்திரன் குடும்பத்தோட சொத்தை முழுசா முழுங்க ஆசைப்படுறாங்களா என்று அருண் கேட்டான். அவங்க சாவு வேணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க ஆசைப்படுறத கொடுத்துடலாம் என்று அவந்திகா திரையில் இருக்கக்கூடிய லீலாவை பார்த்து கூறினாள். அதெல்லாம் சரிக்கா, நம்மளை எதுக்குறது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அக்கா, எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க கூடாதுக்கா, மொத்தமா அழிச்சிடணும் என்று அருண் உக்கிரமான கோபத்துடன் கூறினான். அவனுடைய கண்ணோட்டத்தில் அவனுடைய அக்காவை யாராலையும் வெல்ல முடியாது. இந்த எதிரியும் இறுதியில் இவர்களின் மற்ற எதிரிகளைப் போலவே விழுவான். ஏபிசி நிறுவனத்தின் விவரங்களை அலசி ஆராய்ந்ததில் அந்த நிறுவனத்தின் நிலைமையை அவள் நன்கு அறிந்திருந்தாள். ஒரு திட்டம் அவளுடைய மனதில் ஊதித்தது. ஒரு பொல்லாத சிரிப்புடன், அவங்க சந்திரன் குரூப்ஸ முழுங்க நினைக்கிறாங்களா? யாருக்கு அதிக பசி இருக்குன்னு பாத்துடலாம் என்றாள். அக்கா, எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா என்று அருண் உற்சாகமாக கேட்டான். அவந்திகா தலையசைத்தாள். ஆமா, சும்மா இப்பதான் கோடு போட்டிருக்கேன் என்றாள். இது மாதவன் குடும்பத்தோட அழிவின் ஆரம்பம். சூப்பர்கா, அவங்க எல்லாம் கண்டிப்பா முடிஞ்சாங்க, அவ்வளவுதான். அக்கா, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் என்று அருண் தொடர்ந்து மகிழ்ச்சியில் குதித்தான். எதுவும் புரியாமல் அவனை பார்த்தாள். அவள் தன்னுடைய பிளான் என்னவென்று கூட அவனிடம் சொல்லவில்லை. அவன் ஏன் அவளை நம்பினான்? அவளுடைய தம்பி அவளை குருட்டுத்தனமாக நம்புகிறான். அவந்திகா அனைத்து விவரங்களையும் வைத்து தனது திட்டத்தை அமைக்க இரவு முழுவதும் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு ஆச்சரியமாக மறுநாள் அழையா விருந்தாளியாக 4 தங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று இவளிடம் கூற வந்தபோது அவந்திகா இன்னும் மெத்தையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அருண் தான் கதவை திறந்தான். அவன் கதவை திறந்த போது வாசலில் 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பதற்றத்துடன் பார்த்து, உங்களுக்கு யார் வேணும் என்றான். 3 ஆண்களும் பெரியவர்களாக இருந்தார்கள். பெண் ஆசிய பெண் போன்ற தோற்றத்தில் இருந்தாள். அருணிற்கு வந்திருப்பவர்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் வந்திருப்பதன் காரணம் அவனால் உணர முடிந்தது. அவர்கள் கொலை செய்ய வந்திருக்கிறார்களா? வந்திருப்பவர்கள் கொலையாளிகள் போல்தான் தோன்றினார்கள். அருண் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அளவில்லாத கற்பனைகள் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அவனுடைய மனதில் தோன்றிய முதல் எண்ணம், இவர்கள் மாதவன் குடும்பம் அனுப்பிய கொலையாளிகளாக இருப்பார்கள் என்று. எல்லாவற்றிற்கும் மேலாக அரவிந்த் தனது உறவினரை பாம் வைத்து கொள்ளும் அளவிற்கு துணிந்தவன்.
ஒரு கொலை செய்ய மாட்டானா என்ன? எனவே அவர்களை கொலை செய்ய இந்த நபர்களை அனுப்பியிருக்க வேண்டும். நாங்க என்று வந்திருந்த பெண் முழுவதுமாக பேசி முடிப்பதற்குள் அவன் வேகமாக கதவை பூட்டிவிட்டு மாடிக்கு ஓடினான். அவன் அவந்திகாவின் அறைக்குள் நுழைந்தான். அக்கா, கொலை பண்ண வந்திருக்காங்க, ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் போலீஸ்க்கு போன் பண்ணுங்க என்று கத்தினான். அவள் எழுந்து கண்களை தேய்த்தபடி கோபத்துடன், அருண் என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துற என்றாள். அருண் விட்டால் அழுது விடுவான் போல. கீழே கொலை பண்ண வந்திருக்காங்க, மாதவன் குடும்பம் ரவுடிகளை அனுப்பி இருக்கு, இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப போலீஸ கூப்பிடுறதும் கஷ்டம், நம்ம கத்தலாம், பக்கத்துல உள்ளவங்க யாராவது ஹெல்ப்புக்கு வரலாம்ல, அத பாத்துட்டு யாராவது வந்துடுவாங்க, ஆளுங்க ஓடி வருவாங்கக்கா என்று லூசுத்தனமாக பேசினான். அருண் உடனடியாக ஜன்னலை திறந்து கத்த ஆரம்பித்தான். எங்களை காப்பாத்துங்க, எங்களை கொலை பண்ண வந்திருக்காங்க, ஹெல்ப் மீ என்று கத்தினான். அவந்திகா திகைத்து போனாள், கவலையுடன் இருந்தாள். மாதவன் குடும்பம் உண்மையில் நம்மை கொல்ல ஆட்களை அனுப்பியிருக்கிறதா? அதுவும் இந்த பகல் நேரத்தில். அதே சமயம் அருணின் அலறல் சத்தம் கேட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த அவர்களும் அதிர்ச்சி அடைந்தன. நால்வரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். நால்வருக்கும் ஒரே கேள்வி எழுந்தது, அவன் நம்மை பற்றி பேசுகிறானா?